ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மணி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு 10 டிப்பு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி சேவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போனால் தண்ணி எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஒரு சிலர் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேருந்தே முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த அமௌண்ட் நம்ம கொஞ்சம் மீதி பண்ணலாம். அடுத்து செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம வெளியே சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஸ்நாக்ஸும் அப்படி தான், வீட்டிலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த தேர்ட் ஃபிக்ஸ்டு லிமிட். ஃபிக்ஸ்டு லிமிட் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபோர்த்து டிப் என்ன அப்படின்னா, பல்க் க்ராசரி ஐட்டம்ஸ் மந்த்லி. அதாவது நம்ம மாதத்துக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கணும். அப்பப்போ போய் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ பல்காக வாங்கி வச்சுக்கிட்டா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபிஃப்த்து தேவையில்லாத மின்சார சாதனங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னா, அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ரொம்ப முக்கியமான பொருள் மட்டும் வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நாளைக்கு 50 to 100 ருபீஸ் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு நாளைக்கு 50 to 100 சேவ் பண்ணுற மாதிரி அப்படி இப்போ 50 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ருபீஸ்க்கு நம்ம பர் டே சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, இயர்லி நமக்கு 18,250 ரூபா நமக்கு வருஷத்துக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட இயர் எண்டில் அது கொஞ்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு சேவ் கிடைக்கும். அடுத்து எய்த் என்ன டிப் அப்படின்னா, பணத்தை கையிலிருந்து செலவு பண்ண கற்றுக்கணும். அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் மேக்ஸிமம் எல்லாம் ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி பண்ணுறாங்கள, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எந்த பொருளுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத நம்ம கணக்கு வச்சுக்க முடியும். இப்போ ஃபோனில் பண்ணோம்னா அது நமக்கு அவ்வளோக்கு தெரியாது. ஸோ அடுத்து 9th டிப் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் நைட் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்றத ஒரு 5 மினிட்ஸ் யோசித்து, இது தேவையில்லாத செலவா இல்லது தேவையான செலவா அப்படின்றத நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். தேவையில்லாத செலவு அடுத்த நாள் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 10th டிப் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம செலவு பண்ணுறத எழுதி வைக்கிறது. ஸோ இந்த டிப் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பு. நம்ம மணி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்பு. என்னென்ன சேவ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கலாம். அப்படி எழுதி வச்சுட்டு இருக்கும்போது அதை தேவையில்லாததை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.